15 வருஷத்துக்கு முதல்ல 18 வருஷம் ஆச்சு. ஆவின் பால் பண்ணைக்கு தலைவர் கிடையாது, பொறுப்பாளர். ஓ, நீங்க? ஆமா, அன்னைக்கு அதுக்கு பேர் தலைவராக இருந்தேன், பொறுப்பாளர். சரி. குஜராத்துக்கு கூட்டி போனாங்க. அங்கே அமுலுக்கு கூட்டி போனாங்க. கூட்டி போய் அங்கே அட்வான்ஸ் என்னென்ன செய்கிறாங்க, குரியன்றவர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சவர். அப்போ அவருடைய இதை பார்த்தான், அவர் சிலையை பார்த்தான், அவர் இறந்துட்டாரு. அவங்க சொன்ன ஒரு 3 நாள் அங்கே தங்கியிருந்தான். அப்போ அவரை பற்றி அவர் ஆரம்பித்த பேச மாட்டோம் போட்டது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு நிறுவனம் வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கானது கிராமங்களுக்கெல்லாம் கூட்டி போனாங்க. தமிழ்நாட்டுக்கால் ரொம்ப சிறப்பாக செயல்பாடு. இது முடிஞ்ச கதை. அப்புறம் 2 வருஷம் முடிஞ்ச தலைவர் விருது, நான் ஒரு 10 வருஷம் பால் பண்ணை தலைவர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் போன வாரம் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பால் பண்ணையில் வந்து ஆவின் சிஎம் அன்றைக்கி வர முடியல, அர்ஜெண்டாக வரல. ஏசிஎம் வந்திருந்தார், டாக்டர் வந்திருந்தாங்க, டிஆர் வந்திருந்தார். மாணிக்கம்பட்டியில் வந்து பால் உற்பத்தி கூட, நீங்கள் ஏன் தீவனம் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்போ நான் மட்டும் இல்லை, விவசாயி இன்னொரு 10 20 40 பேருக்கு மேலே இருக்கும். அப்போ அவ்வளோ சார் ஆவின் தீவனம் நல்லா இல்லை சார் ஆவின்லேருந்து நாங்கள் தீவனம் தயாரிக்கலாங்க, தனியாக வேறு ஆள்கிட்ட ஐபிஎல்லேருந்து வாங்குறோம், வேறு நிறுவனத்துலேருந்து வாங்குறோம் அப்படின்றாங்க. ஒன்றுமே சரியில்லை சார், மாடு குடி தண்ணி குடிக்க மாட்டேன், சாணி வாடை அடிக்குதுன்றார் ஒரு விவசாயி. ஒருத்தர் எங்கள் இந்த தீவனத்தை தான் நீ, அப்போ அவர் டிஆர் சொல்கிறாரு, ஏன் அந்த மூட்டை தூக்குனா ஒரு மூட்டைக்கு 100 ரூபா மானியமாக கிடைக்கின்றாரு. சார் முதல்ல கொடுத்து முடியல, அதே வரல, நீ என்னத்தை தரப்போறீங்க, இல்லை நீ வந்துடும்ன்றார் அவர். அப்போ என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எங்களை தீவனம் தரமாக இருக்கணும், இல்லை நீங்கள் இதை எடுங்க அப்படின்னு போய் இப்படி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நானும் அதை சும்மா உட்காந்து பொறுத்து பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்போ நான் சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்க சொல்லலாமான்னு அப்போ சொல்ல வேண்டாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முதல்ல அமுல் தீவனம் கொடுத்தீங்க ஆவின்லேருந்து. ஆவின் தீவனம் வாங்கினா 10 மூடை கெட்டு போயிடும், எங்கிட்ட பிரச்சனை அடிச்சிருக்கு, அது யாரும் தூக்க மாட்டாங்க, வம்பாத்துன்னு தள்ளுவான். இந்த சூழ்நிலையில் அமுல் தீவனத்தை இறக்குறீங்க. நாங்கள் கேட்கல, நீங்களாக இறக்குறீங்க. ஆவிலேருந்து இறக்கும்போது மாதம் யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் அதை மாட்டுக்கு தூக்கி வந்து போட்டு நல்லா இருக்கான்னு கேட்டோம். நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு நாங்கள் பயன்படுத்தின பிறகு அப்புறமேல் பல பேர் பார்க்குறாங்க. அடுத்த மாதம் 100 மூடை சொல்கிறேன், அதுக்கு அடுத்த மாதம் 200 மூடை சொல்கிறேன். 200 மூடை பத்தலை. அந்த சூழ்நிலையில் மறாவது மாதம் இறக்க போகும்போது எனக்கு தோட்டத்தில் வரைக்கும் போன் வருது. ஆனால் ஒரு விவசாயி ஒவ்வொருத்தரும் 10 மூடை 5 மூடை 6 மூடை தூக்கி வச்சுக்கிறாரு, நான் எங்கே வருது சொல்கிறாரு. அவர் சொல்லி வச்சு இன்னொருத்தர் போன் போடுறாரு. இது மாதிரி 10 போன் வந்துருச்சு. அப்போ நான் என்ன விஷயம்னு சொல்லி பால் பண்ண கணக்கு பிள்ளை தம்பிட்டு கேட்குறேன், மூடையை வந்து மொத்தமாக அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு பூரா திருப்பிட்டாங்க. ஆனால் இன்னொரு இந்த மாதிரி கேட்குறேன், கோபி கேட்குறேன், மகேந்திரன் கேட்குறேன், குமார் கேட்குறேன். அப்புறம் அவங்களுக்கு நல்லா செய்கிறது, அப்புறம் அவங்களாம் தூக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ வந்து கேட்குறாங்களா அப்படின்னும் போது, நான் என்ன செய்யறது, அவங்க வண்டி இறக்க தூக்கிட்டாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்றேன். அப்போ அவங்க கூப்பிட்டு, அப்பா இது கடைசியாக வச்சுங்க, அப்படி யாராவது மூடை தூக்கிக்கலான்னு லிஸ்ட்டை வச்சு, நீ 2 மூடை குறைச்சிக்கப்பா, ஒரு 5 மூடை 3 மூடை போடணும், நீ போய் அங்கே தூக்கி கொண்டு வீட்டில் போட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி கொடுத்த பிறகு என்ன ஆகி போகிறது, அமுல் தீவனத்தை எங்கள் ஊரில் பத்தலை, 300 மூடோட பத்தலை. இப்போ நீங்கள் கொடுக்குற தீவனம் 50 மூடை எங்களால் விற்க முடியல. அதனுடைய தரம் 2 நல்ல தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கிடைக்குது அமுல்? இது அமுல்ன்றது ஆவிலிருந்து கொடுக்க மாட்டாங்க, இல்ல வெளியில கிடைக்குதா? வெளியிலையும் கிடைக்கிற மாதிரி தெரியல. கிடைச்சதுன்னா இப்போ நம்ம சம்பந்தமா தம்பி பார்க்குறேன், அவங்கள்ட்ட சொல்லணும். அமுல் இது வருது, நான் பண்ணலாம். இப்போ நீங்க இயற்கை விவசாயம் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணாச்சி? இயற்கை விவசாயம் ஒரு 10 வருஷமா சரி சார். நான் ரிக்கார்டு பூர்வமா அப்படி இப்படி மார்க்கெட்டிங்கே போறது இல்லை, நம்ம அளவுக்கு நம்ம செய்ய முடியற மாதிரி வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு உற்பத்தி குறைஞ்சிச்சு. சரி, அதை வந்து நான் அப்படியே செய்யும்போது அந்த பொருள் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி நான் விற்க போகும்போது யாரோ ஒரு ஆள் மதுரையை பொறுத்தளவுக்கு யாரோ ஒரு ஆள் வாங்குறாரு, அப்புறமேல யாரும் கேட்பாருல்ல. அப்போ என்னத்துக்கு நம்ம உற்பத்தி இழப்பும் கம்மி, இந்த இயற்கை விவசாயத்துக்கு நான் போடுற முதலீடும் கூட ஏதுல இருப்பானு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவப்பட்ட விவசாயம் சொல்ற, ஐயா முழுசா போனீங்கன்னா உங்களால் தாங்க முடியாது, அதையும் 2 சேர்த்து கொண்டு போங்க, அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லாட்டி கண்டிப்பாக உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான தகுதி திறமையே நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு சில பேர் நமக்கு அட்வைஸ் சொன்னாங்க. அப்புறம் தான் பூச்சி மருந்து முதல்ல அடிக்காமே இருந்தேன், இந்த நெட்செருப்பில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை மட்டும் தான் அடிப்பி, வேறு அடிக்கிறது இன்னும் கூட கிடக்குது, பூச்சி மருந்து கொடுத்த கூட கிடக்கு, 2 டப்பா கடைச்சி வைக்கிறேன். இப்போ 2ஐயும் சேர்ந்து ஈக்குவல் பண்ணி பண்ணுறீங்க. ஆமாம்.
இப்போ உங்களுக்கு இப்போ ரசாயன உரம் பயன்படுத்துறதுக்கும் இயற்கை உரம் பயன்படுத்துறதுலையும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு? அதாவது மகசூல் தரம் அந்த மாதிரி இதுல உங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசம் பாக்குறீங்க? சார் ம். அந்த நெட்செருப்பு அறிமுகப்படுத்துறப்ப சொல்றேன். வேற எதுவும் கலக்காம இருக்கும்போது கொய்யாப்பழம், மாங்காய் ம். குடுத்து விட்டேன். வெளியில குடுத்து விட்டேன். ம். மெட்ராஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்து விட்டாங்க. சேபாலன்னு மச்ச செக்ரட்டரில வேலை பார்க்குறாரு. ம். அவரு இப்படியாக அந்த டேஸ்ட்ட நான் பார்த்ததே இல்லைன்ட்டாரு. இயற்கை விவசாயம் ஆமா. பண்றதுனால. ம். நானு இதுக்காக போய் நான் இங்கேருந்து அவருக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக நான் இங்கேருந்து வந்து அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான நாலேஜ் என்கிட்ட இல்லை. கிடையாது. அதுக்காக வாங்கிறதுக்கு தயாராக இங்கே மதுரையை பொறுத்தளவுக்கு இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க நிறைய பேர். இல்ல உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உதவி, அதாவது வேற பெரிய நிறுவனத்து மூலமா வந்துச்சு அப்படின்னா நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுவீங்க இல்லையா? இயற்கை விவசாயம் செய்யலாம். அதாவது மார்க்கெட்டிங்க்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது, அதாவது உதவி கிடைச்சது அப்படின்னா அதை நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி வரும்போது சார் ஆ. பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன், பல இடத்துக்கு போகிறோம் பார்க்குறேன். அந்த குவான்டிட்டின்ற தரம் ம். ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. ஒரு கொய்யாப்பழம்னா எல்லாமே 100 கிராம் இருக்குமா? ம். அந்த அளவு சொல்றீங்க. அளவு. எங்கிட்ட ஒருத்தர் வாங்கினாரு. ம். அவர் ரத்தம். ம். அவர் கம்பெனி பேர் நல்ல பேர் பதிவு வச்சிருக்கீங்க. அவர் வந்து நல்ல ரேட் போட்டு வாங்கினாரு. வாங்கினா மிச்சம் பூரா என்ன செய்யறது? நீங்க 100 கிராம் ஆளுக்கு கொய்யான்னு சொன்னால் 200 கிராம் அல்லது 10 கிராம் சேர்த்து இருந்தாலும் 10 கிராம் குறைச்சி நடத்துக்குவார். நான் 50 கிராம் என்ன செய்யறது? ம். ம். அப்போ நான் மதுரையில் கொண்டு போய் கழிவுன்னு போடணும். ஓ. அப்போ எல்லா கணக்கு ஒன்று தானே. அவர் எனக்கு ரேட்டு சேர்த்து கொடுத்து என்ன செய்ய? இது மாதிரி இழப்பெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த நுண்ணுயிர் உரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதுதானே போடுறோம். அசோஸ்பைரிலம், அசோஸ்பைரிலம், பாஸ்பாக்டீரியா, ஆ. விரிடி, ஆ. தண்ணு கூட ஸ்டாக் இருக்கு. சூடோமோனாஸ். சூடோமோனஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதாவது லிங்கா கம்பெனிலேருந்து கிட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் 13 வகையான பாக்டீரியா கொடுக்குறாங்க. ஓகே. அந்த 13 வகையான பாக்டீரியாவை நம்ம அதெல்லாம் போட்டு என்ன செய்யணும்? குப்பையை ஈரமான குப்பையை எடுத்து மரத்தில் நல்லா வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி மேலே தண்ணி எடுத்துட்டு மேலே மட்டையை போட்டு விட்டு 1 வாரம் 10 நாளைக்கு போட்டுருவோம். போட்டுவிட்டு அப்புறம் வந்து எடுத்து அள்ளி வைப்போம். ம். அப்போ அதனோட பயன்கள்லாம் அதனுடைய பயன் அளவெல்லாம் குறையுது. ஆ. ஆனால் எனக்கு மார்க்கெட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த லாபம் இல்லையே. சரி சரி சரி. அதோட இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு குப்பை மாட்டு குப்பைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 டன் அடிக்கிறோம். 10 டன் அடிச்சு நான் அள்ளி வைக்கிறேன். அது எங்கெல்லாம் போட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியுதில்லை. இதே இது இந்த கிட்டுன்னு சொல்லி போட்டு இவ்வளவெல்லாம் போட்டு பாக்டீரியா போட்டு இவ்வளோ பணத்தை முதல் பண்ணி அது கும்பிட்டு குப்பை விழும்போது மரத்துக்குள்ள விழும்போது என்ன செய்யும்? கீழே விழுங்க கண்டுக்கிற மாட்டேன். அதே இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து போகும்போது இதெல்லாம் போட்டுருக்கும்போது வெளியே கொஞ்ச நாள் போடும்போது என்னப்பா அப்படி செய்றீங்க? இவ்வளோ காசு அது அப்படின்றேன். அது மாதிரி வேலை ஆகல, டைம் முன்னால மாதிரி பொறுப்பு இல்லை. சரி சரி. அதனால தான் நம்ம அந்த இதுக்குள்ளே முழுசாக இறங்க முடியலை. எத்தனை ஏக்கரா பண்றீங்க அண்ணாச்சி விவசாயம்? ஏன் விவசாயம் பண்ணுறேன்னா 10-20 ஏக்கருக்கு மேலே. ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி பார்க்குறது ஒரு 5 ஏக்கர். 5 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றீங்க. காய்கறி ஆனால் முழுசா இல்லை. பூச்சி மருந்து அடிச்சாதே நான் கட்டுப்படுத்த முடியுது. அது இதுவும் கலந்து பண்றீங்க. ஆமா. இயற்கை விவசாயமும் ரசாயனமும் கலந்து ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல முழுசா பூச்சி மருந்தே படாது. அதுக்கு விட்டது காரணம் என்னன்னா, நான் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு தேர்ந்தெடுத்த சிவப்பு கொய்யா. அதுக்கு பேர் லலித்து. லலித்து. அந்த லலித்து கொய்யாவை விரும்பி வாங்கினாங்க. சரி. அப்படி வாங்க போகும்போது அது நான் லாஸ்ட்ல எண்டில் அது இதுக்காக செய்யலை. யதார்த்தமாக நான் போடுறேன். இது அடைச்சாப்புல ஒரு பக்கத்தில் இருக்குன்னு போடுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, அது பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு விவசாயம் இருக்காரு. நானும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாரு. அப்போ இது ஒரு வழி வித்தியாசம் வந்துடும். இப்போ நம்ம கிராமத்துல வந்து எத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்றாங்க? உங்களை தவிர வேற யாராவது பண்றாங்களா? நம்மளை தவிர ஒரு 2-3 பேர் சார் இருப்பாங்க பண்றாங்க. ஆனா முழுசா கிடையாது. முழுசா யாருமே கலந்து பண்ணுறாங்க. சரி அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி.